ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் பார்த்தே 2026 வெளிவந்தக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்க்கணுன்னா ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட ஹாலிடேஸு வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான தீவுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஷார்க்ஸால் தாக்கப்பட்டு அதுலேருந்து எத்தனை பேர் மீண்டும் உயிரோடு வராங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரிங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தம் தெறிக்கிற சீன் இருக்கிறதால குழந்தைங்க யாரும் பார்க்க வேணாம். 18 வயசுக்கு மேலே மட்டும் பாருங்கள். சரிங்களா? வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெரிய தீவு ஒன்று காட்டுறாங்க. ஒரு சுனாமிலாம் அடிச்சுட்டு மீதி விட்டுருக்கும் பார்த்தீங்களா ஒரு இடம், அந்த மாதிரி இடத்த காட்டுறாங்க. அந்த காட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் காட்டுறாங்க. ஆல்ரெடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, அப்புறம் கப்புள்ஸ், அப்புறம் கலந்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, யோ நாங்கள் ஒரு தீவுக்கு போனோம். அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு தீவு இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். யாருக்குமே தெரியாத தீவு. நாங்கள் அங்கே போகணும். ஸோ எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோனோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக அமௌண்ட்டை சொல்லிடுறான். ஐயோ நம்ம ஹீரோயினு இதெல்லாம் செட் ஆகாது, இவ்வளோ அமௌண்ட்லாம் சத்தியமாக ஒர்த்து இல்லைங்க சீரியஸாகவே, கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சரி என்ன பண்ணி தொலைது, இன்றைக்கி சவாரியே இல்லை, உங்களை வச்சு தான் இன்றைக்கி மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா சாரி நம்ம அந்த போட் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அவனுமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுறான். அந்த ட்ராப் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா கப்பலில் ஜாலியாக பாட்டு, டான்ஸு, டக்கீலா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே குச்சி ஒரு ஸ்விம்மிங்கை போடுறா. அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா காலில் ஏதோ அரிக்கிற மாதிரி சொல்லி என்னென்னு பார்த்தா ஜெல்லி ஃபிஷ், அவள் கால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தம் ஆகிடும். இதை பார்த்து பயந்து போனவங்க கேங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஜெல்லி ஃபிஷ் தான், நம்ம பயப்படாமல் இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, சரி என்ன பண்ணுறது, பாதிக்கப்பட்டதே சொல்லிட்டா நம்ம ஜாலியாக இப்போ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணி ஜாலியாக ஒரு தீவுக்குள்ளே போகிறாங்க. அங்கே தீவுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நைட்டில் கடலில் ஸ்விம்மிங் பண்ணுறது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பலாயிரம் வருஷம் ஆமை ஒன்று வருதுங்க. அந்த ஆமை என்ன ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆமையோட பாதி உடம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கடிச்சிருக்கு. ஏதோ ஒரு ஷார்க்கோ இல்லை ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கடிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி இதெல்லாம் என்ன, ஒரு மீனுனா ஏதோ ஒன்று கடிக்க தான் செய்யும், இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காத நம்மளை, நம்ம ட்ரிப்பு ஜாலியாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி ஜம்முன்னு கிளம்புறாங்க மீண்டும். அங்கே போய் பார்த்தா அந்த டூரிஸ்ட் கைடு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான், நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட டூரிஸ்ட் கைடு, இங்கே பார்த்தீங்கன்னா த டெவில் மவுத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, இருக்கிறதுலே ஒரு ஆபத்தான இடம்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே ரொம்ப சேஃபான இடம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மண்டை கழுவி அவன் கூப்பிட்டு போயிடுறான். இங்கே என்னடா ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும், உண்மையிலே பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் மண்டை கழுவி கூப்பிட்டு போதை ட்ரை பண்ணுறான். இதுக்காக பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அதிகப்படியாக நம்மளோட சார்ஜ் பண்ணுறான். சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம கேங்கு பார்த்தீங்கன்னா ஜாலியாக தாறுமாறு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். சரிங்களா? அடுத்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டெவில் மவுத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த டூரிஸ்ட் கைடு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேப்பை காட்டுறான். இதுதான் இந்த இடம், இந்த இடம். ஸோ ஓகேங்களா, நம்ம இப்போ இங்கே போகிறோம், இங்கே போய் அப்படியே சுற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பியும் அது வழியாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்ல, ஸோ ஓகே பிளான் என்னமோ நல்லா தான் இருக்குது, கரெக்டாக எங்களை பார்த்து சேஃபாக கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. சரி வாங்க கைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெவில் மவுத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய யாட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகாது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிற போட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கடலில் நீந்திக்கிட்டு நதியில் நீந்திட்டு ஜாலியாக போகிறாங்க. சரிங்களா? இதுக்கு மேலே அந்த டெவில் மவுத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் போக முடியாது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தலையில் லைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கான தேவையான சேஃப்டி ஜாக்கெட்டு, அப்புறம் கேன்லாம் போட்டுட்டு அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போயிட்டே இருக்காங்க. சரி என்னடா இப்படியே நல்லா போயிட்டே இருக்குது, கண்டிப்பாக ஒரு படம்லாம் இதே மாதிரி நல்லா போயிட்டுருக்கான்னு சொல்லி உனக்கு நல்லா தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த ஷார்க்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போட்டு போல பொழந்து கடிச்சு கொதறிடுதுங்க. என்னடா இது வம்பா போயிடுச்சு, இத்தனை நாளாக நாங்கள் எவ்வளவோ ட்ரிப்பு போயிருக்கோம், இந்த மாதிரிலாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை, எங்களை கூப்பிட்டு கொல்ல பார்க்குறீங்களா, அட கொலகார பாவிங்களா, நீங்கள் நாசமாக போயிடுவீங்களா அப்படின்னு சொல்ல, ஏம்மா எனக்கு இத்தனை நாளாக இங்கே இருக்கிறது தெரியாது, நானும் ஏதோ ஒரு வாட்டி தான் வந்திருக்கேன், சும்மா உங்கள்ட்ட கப்ஸா விட்டேன், தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுமே தனியாக கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வேட்டையாட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூணில் பார்த்தீங்கன்னா ஏறி பதுங்கிட்டாங்க.
சரி, ஓகே. நம்ம நம்ம ஹீரோயின் கேங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுச்சு நம்ம ஷாருக்கு. சரி, மீதி இருக்கவங்களாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஆளுக்கு ஒரு முதல்ல பதுங்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்னாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு வந்தான் பாருங்க ஒரு டூரிஸ்ட் கைடு. அவன் எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போகணும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனான் பார்த்தீங்களா. அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷார்க் போட்டு தள்ளிடுது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான சீனு. ஏன்னா வந்து கூட்டு வந்து விட்டு போனால் பார்த்தீங்கன்னா அந்த துரோகத்துக்கு அந்த ஷார்க் ஒரு சரியான ஒரு தண்டனை கொடுத்துச்சுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து அப்படியே அந்த போட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போட்டை எப்படியா கண்டுபிடிக்கணும், வெளியில் எப்படி போகிறது என்னன்னு சொல்லி தெரியல. ஒரே ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மேப் இருக்குது. இந்த மேப் பார்த்தீங்கன்னா வந்து இது வழியாக பூந்து இப்படி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போயிட்டே இருக்காங்க. போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொருத்தர் கதையாக முடிச்சுக்கிட்டே இருக்குது. சரிங்களா. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அந்த கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஷார்க் இருக்குது அப்படின்னா பார்த்தா 2 பக்கமும் வந்து ஒரு கல் மாதிரி இருக்குங்க. அது வழியாக ஷார்க்கால பார்த்தீங்கன்னா அது வர முடியாது. அந்த இடத்து வழியாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே பூந்து சுற்றிட்டு கிடக்குறாங்க. அந்த ஷார்க்கிட்ட தப்பிக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பூந்து பூந்து மேலே மேலே போயிட்டே இருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்க்கால அதுக்குள்ளே வர முடியல. ஆனால் நம்ம இன்னொருத்தருக்க பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிறான். சரிங்களா. நம்ம ஹீரோயின் அப்புறம் ஆள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றவே முடியலங்க. முழுக்க முழுக்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. சரி, இதுக்கு மேலே இவன காப்பாத்த நெனச்சா நாம தான் செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா மேலே கிளம்பிடுறாங்க. அங்கே போய் கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழுவுறா. உண்மையிலேயே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சீரியஸாவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தனியாக மாட்டிகிட்டு இருக்காங்க. தனியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்தீங்கன்னா பூந்து பூந்து எப்படியோ போயிட்டு இந்த ஷார்க்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருந்தா பார்த்தீங்களா, அவளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க் வந்து கடிச்சிருக்குங்க. அவளால் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து நடக்க முடியல. ஸோ ரொம்பவே டயர்ட் ஆயிடுறா. ஆனால் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த குணா கவ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த மட்டும் கண்டுபிடிச்சா எப்படி வெளியில் போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை மட்டும் அவள் கண்ணில் பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாவது தாவி ஓடிடுறா செவலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ தப்பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறிடுறா. மேலே ஏறிட்டு பார்க்கலாம் வெளிச்சம் தெரியுது எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இவளுக்கு தான் காலில் அடிபட்டிருக்குல்ல, இவளுக்கு வேறு ஏதாவது பண்ணி தான் அவளை மேலே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கயிறுலாம் கண்டுபிடிச்சி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே இட்ஸ் ஓகே இப்போல்லாம் அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, காலையில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து அவளை வந்து தேத்தி பார்த்தீங்கன்னா காலைல ஏற்றுறது வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி இடத்த பார்த்தீங்கன்னா கடந்துட்டா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஷாருக்கு மாமா பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எகிறி வந்து ஜம்ப் பண்ணி அவருக்கு சோழியை முடிச்சிடுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் உனக்கு ஒரு முடிவு கட்டியே அவன்டா ஷார்க்கு, நீ பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு படு பயங்கரமாக இருக்கும். அந்த ஷார்க்கை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக கொல்லுவா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் வந்து அவள் தொங்கிட்டு இருப்பா. அந்த காலை மட்டும் வந்து ஷேக் பண்ணுவா, என் காலை வந்து கடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அந்த ஷார்க்கு பார்த்தீங்கன்னா கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா அவளோட காலை வந்து டம்முன்னு பார்த்தீங்கன்னா ஷார்க் வந்து அந்த கல்லில் முட்டிக்கும். அந்த முட்டிக்கிறதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க் வந்து திரும்பி ட்ரிகர் பண்ணுவா காலை தட்டி தட்டி. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து காலில் தட்டி பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி அடிச்சுட்டு போயிடும். ஏய் நீ இவ்வளோ விவரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்க்கு பார்த்தீங்கன்னா எகிரி போய் அந்த அவளை கடிக்கிற டைம் நம்ம ஹீரோயின் பார்த்தா ஜம்முன்னு கீழே குதிச்சிருவாங்க. அப்படியே பாறையில் டம்முன்னு இடித்து அந்த ஷார்க்கோட கதையே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுங்க. சரிங்களா. ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பாடத்தை புகட்டி அந்த ஷார்க்கை ஃபுல்லாகவே காலி பண்ணிடுறான். இதுதான்டா உனக்கு ஷார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு எப்படியோ மேலே ஏறி பார்த்தீங்கன்னா கதறி தேம்பி தேம்பி அழுறாங்க. அந்த ஒரு வெற்றியின் வாசம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதை அவருமே ஃபீல் பண்ணுற அந்த அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தாங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா அந்த கதை முடியுது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் 18 வயசு மேலே இருக்க மட்டும் பாருங்கள். அதை கீழே பார்க்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.